இறுதி முயற்சின்னு சொல்லிட்டு வேற மாதிரி எதிர்பார்த்து வருவாங்க சில பேர். வந்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு தான் இறுதி முயற்சியா இருக்கும். இந்த படம் ஆக்சுவலா கண்டென்ட் என்னன்னா, கடன் தொல்லையால குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறவங்க அப்படி பண்ணாம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கதை. பட் அதுக்கு என்னன்னா சொல்யூஷனே சொல்லாம கடைசியில விஜய் சேதுபதி வச்சு ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க நம்மள என்ன பண்றாங்கன்னா, மென்டலி படம் பார்க்க பார்க்க நம்மளுக்குள்ள தோணுது, நம்மளுக்கு வாழலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தா அதையே அழிச்சிட்டு நம்மளே செத்துடலாமா, எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் அப்படின்ற ஒரு வைப்பு கொடுக்குது. நான் காமெடிக்கே சொல்றதையும் தாண்டி படம் முழுக்க அந்த பேட்டர்லயே கொண்டு போயிட்டாங்க. ஒரு சீரியலே தோத்துரும். ஆக்சுவலி உண்மை சொல்லணும் அப்படின்னா இறுதி முயற்சி அந்த ஒரு ட்ரைலர்லாம் பார்த்து தான் வந்தேன். பட் எனக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு மெகா சீரியல் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சுங்க. ஓப்பனா சொல்லணும்னா இந்த படம் வந்து இப்போ இந்த காலத்துக்கான ஒரு படமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது ஒரு 2000 டைம்ல ஒரு 2005 அந்த ரேஞ்சில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ஹிட்டு. பட் இந்த இப்போ 2025ல எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து அந்த கந்து வெட்டி கந்து கடன் அது வந்து பெருசா பேசப்படுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இறுதி முயற்சி ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு படம் ஒரு ஃபேமிலியா எல்லாமே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல ஒரு நார்மல் பர்சனுக்கு கடை வாங்கினா எவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஏன்னா பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. கான்செப்ட் வைஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியனா சொல்றேன். பட் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரியல் லைஃப்ல மத்தவங்களை எப்படி நடக்குதோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. வந்து மக்கள் எல்லாமே வந்து இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல படம். நல்லா இருந்துச்சு சார் படம். அதாவது கான்செப்ட் ஓகேங்களா, எடுத்து வந்து கான்செப்ட் ரொம்ப நல்லா தான். அதாவது கந்து வெட்டியால வந்து ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கல வந்து அவங்க கொண்டு போன கான்செப்ட் நல்லா இருக்கு. ஆனா திரைக்கதையில ஸ்கிரீன் பிளே சரியில்லை. அதனால வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனா இருக்கு. அதுவும் மெயின் வந்து படம் வந்து சோகமா இருக்கு. அது ரொம்ப அதே ஆரம்பிச்சதுல இருந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து அதே பேட்டர்ன்லயே போகுது. எப்படி தற்கொலை பண்ணிக்கலாம், எப்படி கடன் அதாவது கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் எதுவும் பண்றாரு. ஆனா வந்து அது எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா உண்மையிலேயே கடன் வாங்கினாங்கன்னா பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்துல ஏகப்பட்ட பேர் பாதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது நம்ம கொண்டு போன விதம் இங்க சரியில்லை. வேற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பா வந்து இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் கடன் வாங்காம எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது, அப்படியே கடன் வாங்கிட்டா கூட நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுதான் இருக்காது. சூப்பரா கொண்டு வந்தேன். எங்கேயும் லேக் இல்லை. எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே நடுவுல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அதை கேட்ச் பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ண போறாரு அப்படின்னா, மறுபடியும் ஹீரோ சாவறதுக்கான வழியை தான் தேடுவாரு ஒழிய ஒரு பாசிட்டிவா இருக்காது. ஒரு ஹீரோக்குரிய வேலையே அதுல இருக்காது. படம் முழுக்க சாவணும் அழுகணும் சாவணும் அழுகணும் அவ்வளவுதான் யோசிச்சிருப்பாங்க. அந்த கடன்காரங்க அந்த கந்துவட்டிக்காரங்களோட கொடுமையா சொல்றேன்னு சொல்லி ரொம்ப ஒரு பாலியல் அந்த மாதிரி பெண்களை வச்சு பாலியல் அந்த மாதிரி உள்ள கொண்டு போயிருப்பாங்க. படமா பாக்குறப்ப கூட நம்மளுக்கு பெருசா இது வந்து எந்த விதத்துலயும் ஒரு சொல்யூஷன் சொல்லலை. இதுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி முடிக்கணுன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அதுவே ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது. படம் முழுக்க ரொம்ப சோகமயம் தான். நடிப்பெல்லாம் ஓகே தான் தலைவர், அழுதுகிட்டே இருக்காரு அவ்வளவுதான். எனக்கு இந்த விண்டேஜ் ரஞ்சித் எல்லாம் பார்த்துட்டு இந்த ரஞ்சித்தை பாக்குறப்ப பாவமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படமே அவரோட இறுதி முயற்சியா இருந்துட்டு இதோட படத்தை விட்டுட்டு பிஜேபி பக்கம் அரசியல் பண்ண போயிடலாம். அட்லீஸ்ட் அவருக்கு அதாவது அவருக்காக நல்லதா இருக்கும். படம் பார்த்ததுல எப்படின்னா, டோட்டல் படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 சீன்ல முடிக்க வேண்டிய கதை. ஒரே ஒரு சீன், ஒரு 10 நிமிஷம் கதைய 2 மணி நேரமா இழுத்து கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி பெருசா திருப்பி ஒரு விஷயம் நிகழ்வுது, திருப்பி அதே நிகழ்வு, திருப்பி ஒரு விஷயம் நிகழ்வுது, அதே நிகழ்வு, திருப்பி அதே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலா இருந்தது. ரொம்ப ஒரு போரிங்கா இருந்த மாதிரி. நடிப்புல நான் எந்த குறையும் சொல்ல. ரஞ்சித் சாரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஹீரோனியோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஒரு பொண்ணு குழந்தையா நடிச்சிருக்கோம், அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் ரொம்ப சீரியஸா ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நீ 10 நிமிஷம் தான் அந்த படமே. 10 நிமிஷம் நீ பார்க்க வேண்டிய சீனை வந்து நீ 2 மணி நேரம் எடுத்துட்டு போனா எவ்வளவு பொறுமையா உட்காந்துருக்கீங்க. ஆனா அது மிஸ் பண்ணிட்டாங்க டேரக்டர். ஆனா ரஞ்சித்தோட நடிப்பு வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அவரோட கொடுத்த கேரக்டர் என்னவோ அது டேரக்டர் எப்படி வேலை வாங்கியிருக்கா. அவர் நல்லா சோகமா தான் நடிச்சிருக்காரு. ஏன்னா படமே சோகம் தானே. ஆனா வந்து சோகமா தான் அவர் நல்லா தான் பண்ணிக்காரு. அந்த சைக்கோ கொலையாளிகள் வந்து அடுத்தது கொலை பண்ணதை காட்டுவாங்க. இவங்களுக்கு தெரியாமே அவங்க வீட்டுல ஒழிஞ்சு நிற்பாங்க. அவங்க குடும்பத்துக்கு இவருக்கு ஹெல்ப் பண்றான்னு அவங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் மூமெண்ட்ல தெரியும் இவங்க தான். அது கூட மொபைல் மூலமா தான் நம்ம விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வரும். அவங்களோட வாய்ஸ் தான் வருது. ஆனா படத்துல நடிச்சது அவரு இல்லை.
அது வேற மாதிரி தான் காட்டுறாங்க, வாய்ஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க, அவ்வளவுதான். படத்தை இது இல்லை. அவங்க ஒரு அந்த யாரு கொலை பண்றாங்கன்னு கடைசி வரைக்கும் அந்த முகத்தை காட்ட மாட்டாங்க. ரஞ்சித் சார் வெரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரஞ்சித் சாரும் ஹீரோயின் 2 பேர் காம்பினேஷனும் செம்மையா இருக்கு. அந்த 2 கிட்ஸ் அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல இந்த படத்தை ட்விஸ்ட் என்னன்னா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. விஜய் சேதுபதி சார் அவரு வந்து பேசி அதை ஒரு மெயின் இதுவா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. மக்களே எல்லாரும் வந்து பாரு. படமா பார்க்கும்போது ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு படம் வந்து அந்த அளவுக்கு லேக் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. படத்துல வந்து கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து விஜய் சேதுபதி வாய்ஸ் வந்துச்சு. அது உண்மையிலேயே ஒரு ரிஃப்ரெஷிங்கா எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயம் என்ன சொல்ல போறாங்கன்னா, அதே விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. ஆடியன்ஸ்க்கு இந்த விஷயம் கன்வே பண்ணணும்னா இதுக்கு அடுத்து என்ன விஷயங்கிற மாதிரி போகணும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு படமா பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஓவர் லேக் வந்துடுது. படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம்லாம் டைரக்டர் சார் வந்து அந்த ரைட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். மெயினா ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரியில கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது பண்ணீங்கன்னா தான் உங்களால வந்து ஒரு ப்ராப்பர் படம் கொடுக்க முடியும்.